ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம டெலிகிராம் சேனல் த சீசா ட்ரேடர். இந்த சேனலில் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், தேடி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா அப்டேட்டும் இந்த டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், எஸ்டர்டே வந்து வழக்கம் போல் இன்றைக்கி காலைல, அதாவது இன்றைக்கி நடக்க போகிற சார்ட் வந்து எஸ்டர்டே வந்து ட்ரா பண்ணி வச்சுருவேன். மார்னிங் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இதில் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், நிஃப்டி இன்ட்ராடே சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அட்ஜஸ்டட் சார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சொல்லிவிட்டு இது வந்து நிஃப்டி வந்து அதாவது நிஃப்டியோட ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாமே ஒஸ்ட்டு கண்டிஷனில் இருக்குது. அதாவது ஒன்றுமே மேட்ச் ஆகாமல் இருக்க வேண்டிய ப்ரைஸ் இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப அதிகமாகவும் இன்னொரு சைட் சுத்தமாக இல்லாமலும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து நிஃப்டியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். தென் சென்செக்ஸுக்கு ரெண்டு சைடு வந்து ரெண்டு சார்ட் கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து நார்மல் சார்ட், இன்னொன்று வந்து அட்ஜஸ்டட் சார்ட். இந்த நார்மல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா புட் சைடு போனால் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஏன் புட் சைடு போனால் இந்த சார்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து கால் சைடு, இது வந்து புட் சைடு. இந்த புட் சைடு க்ளோஸ் ஆன இடத்த பாருங்கள். இப்போ சப்போஸ் இது வந்து கால் சைடு க்ளோஸ் ஆன இடம். இப்போ சப்போஸ் இந்த கால் சைடு க்ளோஸ் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் கால் சைடு போகுதுன்னு வச்சுக்கோங்க. கால் சைடு போச்சுன்னா இந்த கேண்டில் வந்து மேலே போயிட்டுருக்கும். இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு அபோவ் போகும்போது நம்மகிட்ட பாயிண்ட்ஸே இல்லை, அதாவது அடுத்த லெவல்ஸே இல்லை. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ கால் வந்து இந்த பக்கம் மேலே போச்சுன்னா புட்டு கீழே போகுமா? ஸோ இது வந்து கால் சைடு வந்து தேர்ட் பாயிண்ட் அபோவ் போகும், புட் சைடு வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் பிலோ போகும். இப்படி போகும்போது உங்களுக்கு வந்து அடுத்த லெவல்ஸே இல்லை. அதனால் இந்த சார்ட் வந்து கால் சைடு போனால் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த சார்ட் வந்து புட் சைடு போனால் யூஸ் பண்ணுங்கன்னு, இந்த சார்ட் வந்து கால் சைடு போனால் யூஸ் பண்ணுங்கன்னு நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இது பாருங்கள், இது வந்து கால் சைடு போச்சுன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. பட் நீங்கள் கேட்கலாம், இதுவே புட் சைடு போனாலும் இந்த சார்ட் யூஸ் பண்ணலாமே, கால் சைடு போனாலும் யூஸ் பண்ணலாமேன்னு. இது வந்து அப்படி இல்லை. இதுதான் ஒரிஜினல் சார்ட்டு, இதுதான் ஒரிஜினல் ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன். சரிங்களா? இதில் கால் சைடில் பண்ண முடியாதனால தான் கால் சைடு மட்டும் பண்ணுறதுக்காக இந்த சார்ட் வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் போட்டு இந்த சார்ட்டில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கால் சைடு போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை புட் சைடு போனால் இந்த ஒரிஜினல் சார்ட்டு தான் யூஸ் பண்ணணும். இதுதான் இதோட அர்த்தம். சரிங்களா? இப்போ வாங்க என்ன நடந்துன்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் வந்து கேப் டவுன் ஆச்சு. நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் 9:20க்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ அதனால தான் போட்டிருப்பேன். 9:30க்கு தான் நான் கொஞ்சம் லேட்டாக போட்டிருப்பேன். ஒன்றும் இல்லை, ஒரு 100 பாயிண்ட் தள்ளி வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டிருக்கோம். சாரி, 100 பாயிண்ட் இல்லை, எத்தனை பாயிண்ட்டு, ஓகே, 300 பாயிண்ட் வந்து கம்மியாக கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அது வரைஞ்சதுக்கப்புறம் நான் பாருங்கள் கொஞ்சம் ஒர்க்கில் ஸ்டக் ஆகிட்டு அதனால் அப்டேட் பண்ண மறந்துட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 9:30க்கு பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் வெவ்வேறு திசையில் இருந்தது. அதாவது ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து கால் சைடில் போகிற மாதிரியும் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் வந்து புட் சைடில் இருக்கிற மாதிரியும் இருந்தது. அதனால் இந்த மாதிரி வந்தால் நம்ம வந்து அன்றைக்கி ட்ரேடே எடுக்க மாட்டோம். ஒருவேளை ட்ரேடு என்ட்ரி கிடச்சாலுமே சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுவோம். பெரிய ப்ராஃபிட் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். இதுதான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் எனக்கு ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால அஸ் பர் அவர் ஸ்ட்ராட்டஜி ஐ அவாய்ட் மார்க்கெட் டுடே அப்படின்னு போட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து எந்த ட்ரேடும் கிடையாது. ஸோ நீங்கள் நம்ம என்ட்ரி செட்டப்படி எடுத்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் புக் அண்ட் எக்ஸிட் இன் ஸ்மால் ப்ராஃபிட் அப்படின்னு போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் 9:30 போட்டனால நமக்கு வந்து என்ட்ரிலாம் கொஞ்சம் தாண்டியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். சொன்ன மாதிரி கால் சைட்லேருந்து கீழே இறங்கி புட் சைடில் மேலே போயிருக்கு. அதனால் புட் சைடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், புட் சைடில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே ரொம்ப பெரிய கேண்டிலாக கிடச்சனால நமக்கு என்ட்ரியே கிடச்சிருக்காது. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கு, ஒரு 50 பாயிண்ட் பக்கத்தில். நம்ம வந்து ஆக்சுவலாக என்ட்ரி எடுத்துருக்கோம். ஏன்னா ஓகே, என்ட்ரி எடுத்திருந்தால் ஒரு சின்ன டார்கெட் கிடச்சிருக்கு. திரும்ப வந்து இங்கே இறங்கியிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஏன் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னா, பிஇபி பாயிண்ட்ன்றது ரெண்டு இடத்துக்குமே ஒரே பாயிண்ட் தான். சரிங்களா? இது 591, இதுவும் 591. ஸோ கால் சைடில் 591க்கு மேலே இருக்கும்போது புட் சைடில் 591 கீழே இருக்கா. ஸோ இப்படி வந்து ஜிக்ஸாக்காக இருக்கணும். ரெண்டுமே இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டுமே 591 கீழே தான் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா என்னென்னா, ரெண்டு சைடுமே ப்ரீமியம் டிகே ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சினாரியோ வந்து இந்த மாதிரி வெவ்வேறு திசைகள் காட்டும்போது தான் நடக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் இங்கே காட்டியிருக்கேன். ஸோ ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் வந்து டிகே ஆகிட்டுருக்குன்னு. அப்புறம் ஸோ இதெல்லாம் நம்ம சார்ட்டில் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டாலாம் முன்னாடியே தெரிஞ்சிடும். சார்ட்டில் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் ஆப்ஷன் செயின் டேட்டாவை தான் உங்களை வந்து படிங்க நான் நிறையா வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ ஆப்ஷன் செயினில் கால் சைடு கொடுத்தனால மார்க்கெட் வந்து காலு புட்டுன்னு மாறி போயிட்டுருக்கு பாருங்கள். அதாவது கால்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்குது, திரும்ப மேலே ஏறுது, திரும்ப பிஇபி பாயிண்ட்டுக்கு மேலே போகுது. இந்த மாதிரி பிஇபி பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து
பிஇபி பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது நீங்கள் வந்து திரும்ப என்ட்ரி எடுங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தா திரும்ப பாருங்கள், என்ட்ரி எடுத்து சின்ன ப்ராஃபிட் தான் திரும்ப வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகுது. ஸோ ஃபுல் டார்கெட் நமக்கு அச்சீவ் ஆகாது. ஸோ இதைத்தான் இங்கே சொல்ல வந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த பக்கம் என்ட்ரி எடுத்தாலும் எஸ்எல் ஹிட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு அமையும். ஸோ அதனால் இன்றைக்கி என்ட்ரி எடுத்து சின்ன ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு சின்ன லாஸோ புக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி எதுவுமே பண்ணாமல் இருப்பேன். அட்லீஸ்ட் மணி அப்படியேவாச்சும் இருக்கும். அதான் காரணம். அப்புறம் இந்த இடம் பாருங்கள், புட் சைடில் நம்ம ட்ரா பண்ண பாயிண்டில் கரெக்டாக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போய், அதாவது சப்போர்ட்லாம் இல்லை, அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து க்ரீன் கேண்டில் வச்சு மேலே போகும்போது பிரேக் ஈவன் பாயிண்ட்டு ஒரு மினிமம் டார்கெட் வந்து ஹிட் ஆகுது. இந்த சைடு இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கும்போது இங்கே தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே விழுகுது. இங்கே பிஇபி டச் ஆகும்போது இந்த சைடு பிஇபி போய் பக்கத்தில் போய் டச் ஆகுது. ஸோ நம்ம சார்ட் செட்டப் வந்து நல்லா அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றதான் காட்ட வந்திருக்கேன் தவிர நான் இங்கே வந்து ட்ரேட் எடுக்கலை. ஓகேங்களா, இது வந்து சார்ட் செட்டப்பு. ஸோ சார்ட் செட்டப்போட அக்யூரேசி தான் நான் இங்கே காட்டியிருக்கேன். இதுவும் இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய ரெஃபரன்ஸ் எடுத்து எங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த அக்யூரேசி தெரியும். சரிங்களா. ஸோ மார்க்கெட் வந்து 920K 920 925K வந்து மார்க்கெட் இன்றைக்கி என்ன ஆக போகுது, இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்காக போக போதா, இல்லை சைட்வேஸ் போக போதா, இல்லை ப்ரீமியம் டிகே நடக்க போதா, ரேஞ்ச் பவுண்டா அப்படின்றத ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து முன்னாடியே சொல்லிடும். சரிங்களா. இது தெரியாமல் நம்ம வந்து வெறும் இண்டெக்ஸ் சார்ட்டை மட்டும் பார்த்து பண்ணுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டாவை படிக்க பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரேடர் ஆக முடியும். ஓகே, இப்போ நாளைக்கு சார்ட் என்னன்றதை பார்ப்போம். இது வந்து நம்ம ப்ரீமியம் குரூப்பு. சரிங்களா. இதில் மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. இப்போது இங்கே பாருங்கள், சென்செக்ஸ் இன்ட்ராடே சார்ட் ஃபார் அட்ஜஸ்டட், அதாவது இது வந்து நார்மல் சார்ட். இப்போ எதுவுமே அட்ஜஸ்ட் இல்லாமல் இருக்குது, நார்மல் சார்ட்டு, நாளைக்கு எக்ஸ்பைரிக்கானது. இப்போ இதில் பாருங்கள், இது அட்ஜஸ்ட் ஆனது. இது வந்து பாருங்கள் நார்மல் சார்ட்டு. இது வந்து பாருங்கள் புட் சைடு தான் போகிற மாதிரி இருக்குது. அதாவது கால் சைடு இங்கே இருக்குது, இங்கே வந்து கால் சைடு இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அப்புறம் இது ப்ரீமியம் ப்ரைஸு. நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ கால் சைடு மேலே போச்சுன்னா டக்குன்னு இது வந்து மேலே போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த லெவல்ஸ் இருக்காது. ஸோ இந்த சார்ட்டை வந்து புட் சைடுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா. அதனால் புட் சைடு சார்ட்டு அப்படின்னு போட்டிருந்தேன். இது வந்து கால் சைடு சார்ட்டு. மார்க்கெட் கால் சைடு போச்சுன்னா தாராளமாக இங்கேருந்து பாருங்கள் 500 பாயிண்ட் கேப் இருக்குது, இந்த பக்கமும் 500 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் கால் சைடு போச்சுன்னா இந்த அட்ஜஸ்டட் சார்ட்டும், நார்மலாக புட் சைடு மார்க்கெட் ஓப்பன்லேருந்து ஃப்ளாட்டாக போகுது புட் சைடில் போகுதுன்னா நீங்கள் இந்த சார்ட்டு யூஸ் பண்ணலாம், நார்மல் சார்ட். சேம் அதே தான் நிஃப்டிலையும். நிஃப்டியில் வந்து பாருங்கள் இன்னும் கண்ணாபின்னான் இருக்குது. என்னென்னா இங்கே பாருங்கள், இது வந்து நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதோட பாயிண்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இது பாருங்கள், மார்க்கெட் வந்து முடிஞ்ச இடம் கால் சைடில் இங்கே இருக்குது, ஆனால் நமக்கு பாயிண்ட் எல்லாமே ரொம்ப கீழே இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி புட் சைடில் முடிஞ்சது இங்கே, ஆனால் நமக்கு பாயிண்ட் கிடைச்சதெல்லாம் அதுக்கு மேலே. ஸோ இது வந்து அவுட் ஆஃப் த ஜோன் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒருவேளை புட் சைடு வந்தால் கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு பெரிய ரேலி கொடுத்து அதாவது ஆப்ஷன் செயின் டேட்டாவும் புட் சைடில் காமிக்கணும், இந்த ஆப்ஷன் செயின் சார்ட்டும் புட் சைடில் இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ரேலி இருக்குது. சரிங்களா. ஒரு 150 பாயிண்ட்டுக்கு ட்ராவல் இருக்குது. ஒரு வேளை கொடுக்கல கால் சைடு போச்சுன்னா அப்போ உங்களுக்கு வந்து இதில் ட்ரேடே கிடைக்காது. அதனால தான் அட்ஜஸ்டட் சார்ட் அப்படின்னு போட்டிருந்தேன். இந்த அட்ஜஸ்டட் சார்ட்டில் இங்கே பாருங்கள், இது வந்து இங்கேருந்து கால் சைடில் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு ஒரு 60 பாயிண்ட்டுக்கு வந்து இங்கே இருக்குது. இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ், தென் இதோட ப்ரீமியம் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு புட் சைடு போச்சுன்னா நீங்கள் நிஃப்டியில் பெரிய ரேலி எதிர்பார்க்கலாம், சென்செக்ஸ்லேயும் அதே மாதிரி எதிர்பார்க்கலாம். ஒருவேளை போகலன்னா நீங்கள் வந்து நிஃப்டியிலே இருக்காதீங்க. ஏன்னா நிஃப்டியில் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கண்ணாபின்னான் இருக்குது. மேக்ஸிமம் சென்செக்ஸ்லேயே இருக்க பாருங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், ஸோ கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாகவே ட்ரேடர் ஆகலாம். 920K நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணணுமா வேணாமான்றதை கற்றுக்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.